இந்த காணொளிய பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் ஜனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க பாருங்க. 7000க்கும் மேற்பட்ட தீவுகளை கொண்ட பிலிப்பைன்ஸ் கிழக்கு மற்றும் தென்கிழக்கு ஆசியாவின் முக்கிய நாடாக உள்ளது. 120 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் தொகையுடன் வளர்ந்து வரும் பொருளாதாரமாக விளங்கும் பிலிப்பைன்ஸ் அடிக்கடி சீனாவின் அச்சுறுத்தலுக்கு ஆளாகும் ஒரு நாடாகவும் உள்ளது. கடந்த 75 ஆண்டுகளாக இந்தியா, பிலிப்பைன்ஸ் இரு நாடுகளும் வர்த்தகம் மற்றும் முதலீடு, பாதுகாப்பு மற்றும் உள்துறை பாதுகாப்பு, கடல்சார் ஒத்துழைப்பு, வேளாண்மை, சுகாதாரம், மருந்துத்துறை மற்றும் டிஜிட்டல் தொழில்நுட்பங்கள் உள்ளிட்ட பல துறைகளில் வலுவான கூட்டுறவை மேற்கொண்டுள்ளன. மேலும் இந்தியாவின் ஆசியானுடனான விரிவான மூலதன உறவு திட்டம் காம்ப்ரஹென்சிவ் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் வழியாக பிராந்திய மட்டத்திலும் பிலிப்பைன்ஸ் இந்தியாவுடன் செயல்பட்டு வருகிறது. ஏற்கனவே அமெரிக்காவுடன் பரஸ்பர பாதுகாப்பு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தியுள்ள பிலிப்பைன்ஸ் எந்த நேரத்திலும் அமெரிக்கா நழுவலாம் என்ற நிலையில் இந்தியாதான் நம்பகமான நாடு என்று இந்தியாவுடன் நெருங்கி வந்துள்ளது. ஜப்பான், ஆஸ்திரேலியா, வியட்நாம் மற்றும் தென்கொரியா ஆகிய நாடுகளின் வரிசையில் இந்தியாவுடன் இணைந்து செயல்பட பிலிப்பைன்ஸ் முடிவெடுத்துள்ளது. முன்னதாக இந்தியாவுடன் இணைந்து பிலிப்பைன்ஸ் முதன்முறையாக தென் சீன கடலில் கூட்டுக்கடல் பயிற்சியை நடத்தியுள்ளன. இதனைத் தொடர்ந்து இந்திய ராணுவத்துடன் கூட்டு பயிற்சிகள் நடத்த விரும்புவதாகவும் பிலிப்பைன்ஸ் தளபதி ஜெனரல் ரோமியோ பிராவ்னர் தெரிவித்துள்ளார். பிலிப்பைன்ஸ் மீனவர்களையும் பிலிப்பைன்ஸ் கடற்படை கப்பல்களையும் வழக்கமாக துன்புறுத்தும் சீன கடற்படை ஆதிக்கம் செலுத்தும் பகுதியில் நடந்த இந்த போர் பயிற்சி சீனாவுக்கு இந்தியா கொடுத்த எச்சரிக்கை என்றே பார்க்கப்படுகிறது. தனது பாதுகாப்பு திறன்களை மேம்படுத்தும் நோக்கில் ஆகாஷ் 1S ஏவுகணையை இந்தியாவிடமிருந்து வாங்க பிலிப்பைன்ஸ் ஆர்வம் காட்டியுள்ளது. ஏற்கனவே கப்பல்களை தாக்கி அழிக்கும் திறன் கொண்ட இந்தியாவின் பிரம்மோஸ் சூப்பர்சோனிக் ஏவுகணைகளை $375 மில்லியன் மதிப்பில் கொள்முதலுக்கான ஒப்பந்தத்தில் பிலிப்பைன்ஸ் கையெழுத்திட்டுள்ளது. இந்திய பசிபிக் பிராந்தியத்தில் அமைதி, ஸ்திரத்தன்மை மற்றும் வளர்ச்சிக்காக இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவதற்கான பரஸ்பர உறுதிப்பாட்டின் அடிப்படையில் உத்திசார் கூட்டாண்மையை இரு நாடுகளும் ஏற்படுத்தியுள்ளன. காலநிலை மாற்றம், பயங்கரவாத எதிர்ப்பு மற்றும் நிலையான வளர்ச்சி போன்ற உலகளாவிய பிரச்சினைகளை தீர்க்க ஐநா சபை உள்ளிட்ட சர்வதேச மன்றங்களில் ஒத்துழைப்பை ஆழப்படுத்தவும், சர்வதேச சூரிய சக்தி கூட்டணி மற்றும் உலகளாவிய தெற்கு உச்சி மாநாட்டின் குரல் போன்ற நடவடிக்கைகளில் இணைந்து செயல்படவும் இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளன. இரு நாடுகளுக்கும் இடையே பரஸ்பர நன்மை பயக்கும் ஒத்துழைப்பை வழங்குவதற்கான அடித்தளமாக இது அமைந்துள்ளதாக கூறப்படுகிறது. இது மாதிரி பல சுவாரஸ்யமான தகவல்களை பார்க்கணும்னா தமிழ் ஜனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.